மலேசியா பர்மா போர் தொடர்களில் ஜப்பான் கூட சேர்ந்து ஆங்கிலேய அரசை எதிர்த்தது. இந்திய தேசிய இராணுவம் பர்மாவின் அரகான் காடுகள் மற்றும் அஸ்ஸாமில் ஆங்கிலேய இந்திய இராணுவம் உள்ளிட்ட கூட்டுப்படைகளோட எதிர்ப்பை சந்திச்சது. ஜப்பானியர்களோட 15வது இராணுவத்தோட இம்பால் மற்றும் கோஹிமாவை முற்றுகையிட்டுச்சு. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் அந்தமான் நிக்கோபர் தீவை கைப்பற்றி இந்திய தேசிய இராணுவம் கிட்ட ஒப்படைச்சது. சுபாஷ் அதற்கு சாகித் சுவராஜ்னு சொல்லி பேர் வச்சாரு. ஷாகித்னா தியாகம்னு அர்த்தம், சுவராஜ்னா சுதந்திரம்னு அர்த்தம். சுமார் 43,000 உறுப்பினர்களை கொண்ட இந்த படை போர்க்களத்தில் பெரிய தாக்கம் ஒன்றை ஏற்படுத்தலை. ஆனால் இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆங்கிலேய அரசு இதன் உறுப்பினர்கள் மீது சாட்டிய குற்றங்களும் அது தொடர்பான வழக்குகளும் இந்திய மக்கள்கிட்ட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் தோல்வியடைந்தும் இந்திய தேச இராணுவத்தோட துருப்புகள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டது.